ப்ரோகிராம் எல்லாம் சரியா எடுத்து வச்சிட்டியானே? எஸ் டியர், எல்லாமே ரெடியா இருக்குது. ப்ரோகிராம் எல்லாம் கரெக்ட்டா எடுத்து வச்சிட்டேன் டியர். வெரி குட், தேங்க் யூ டியர். வெல்கம் டியர். நீ வரதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இந்த கம்பெனி தானே நீ சொன்ன, இங்க எல்லா டீலும் நான் பேசி முடிச்சிட்டேன். அது மட்டும் இல்ல, அந்த சின்னத்துல போய் இருக்காமனே அவன் கூட இதுல தான் சேர் வச்சிருக்கானா. சேர்னா என்ன, ஒரு 10 சேர் வச்சிருப்பானா? ஐயோ தங்க பாட்டி, சேர்னா அந்த சேர் இல்ல, பார்ட்னர்ஷிப். அவனும் நானும் சேர்ந்து தான் பண்ண போறோம். பண்ணு பண்ணு பண்ணு, வாழ்க்கையில தான் ஒண்ணு சேரல, பிசினஸ்ல ஒண்ணு சேர்ந்திருக்கீல, பரவாயில்ல. கடவுள் ஏதாவது ஒரு இடத்துல முடிச்சு போட்டு விட்டுறாரு. சரி பாட்டி, நான் உள்ள போறேன். சரி சரி, அந்த ரவுடி பையன் இருக்கானே, மொட்டை பாஸ், அவன் கொஞ்சம் அடிபடி பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அத சின்னத்துல போட்டு வெளுத்துட்டு கிடந்தான். அதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதானே, நீ தான் இப்ப பெரிய வில்லியாச்சே. நீ இருக்கிறது தெரிஞ்சுமா அவன் வாலாட்டிக்கிட்டு இருக்கான்? இல்ல, நான் இருக்கேன்னு தெரியாது, அதனால வாலாட்டிட்டு இருக்கான். நான் போய் முடிச்சிடுறேன். அதானே, யார்கிட்ட? வில்லி கிட்டயா? வர அந்த மொட்டை வேலை சும்மா விட்டுறாத, சரியா? அவனை விட்டுறாத. அவன் கமிஷனுக்கு அடி போட்டுட்டு இருக்கான், அதான் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கான். சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ போறதா சரியா இருக்கும். சரி தங்கமட்டி, நான் கிளம்புறேன். இவா இன்னைக்கு இந்த மொட்டை பையில வெளுத்து வாங்கிவா, பாத்துக்கிட்டே இரு. இருடி, ஒரு நாள் உன் கோதையை நான் முடிக்கிறேன். என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டல, என் வாழ்க்கைய சந்தோஷம் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டல. நீ உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. உன் வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேன்னு என்ன வாழைய விட மாட்டேங்கிறல்ல. இருடி, நீ எப்படி உசோட இருக்குன்னு பாக்குறேன். ஆனாடி நான் உன்னை தொட்டேன், போக வேண்டியதுடி. அழுதுகிட்டே கண்ணி வச்சுட்டு நான் போடுற பிச்சை கச வாங்கிட்டு போக வேண்டியது. என் வாழ்க்கை நாசம் பண்ணிட்டாளே, என் சந்தோஷம் போச்சு. அட்டிமா மாதிரி அவ கார் டிரைவர் ஆக்கி வச்சிருக்கா. விட மாட்டேன்டி, ஒண்ணு நான் விடவே மாட்டேன். யாரு கார் டிரைவர்? நான் 10 காருக்கு சொந்தக்காரன், கடைசியில் இவளுக்கு கார் டிரைவர் ஆக்கிட்டாளே. எங்க ஆதிரா கார் டிரைவர் கூட வித்தியாசமா தான் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கா. நீ பக்கம் ரவுடி பையன் மாதிரி இருக்க, உன்ன போய் அவ எப்படி டிரைவரா தேர்ந்தெடுத்து வச்சிருக்கா? பொறுக்கிக்கான அத்தனை பொருத்தமா உனக்கு பொருத்தமா இருக்க தம்பி. ஏடிவி, இந்த பருவத்தை பொறுக்கி பையன் மாதிரியே இருக்கு பாரு. ஆதிரா அவனுக்கு ஏத்த மாதிரியே தான் டிரைவரை கூட சூஸ் பண்ணியிருக்கா. ஆமா தங்கம், பக்கா பொறுக்கி பையன் மாதிரி இருக்கா. ஏ தம்பி, ஒரு நல்ல ஒரு டீசெண்டா இருக்க மாட்டா? டீசெண்டா? ஆமா தம்பி, டிரைவர்னா எப்படி இருக்குன்னு தெரிய வேண்டாம். எங்க ஊர்ல கூட தாசு பையன், அந்த கரா பையன் டிரைவர் தான். தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி வெள்ளை சட்டை போட்டு வெள்ளை பேண்ட் போட்டுட்டு தான் போவான். நீ என்ன தம்பி தலைக்கு எண்ணெயும் வைக்கல? இங்க பாரு, சட்டை பட்டு நான் அவுத்து போட்டிருக்க, அது பாதி வேற வெளியில தெரியுது. என்ன தம்பி, மூட வேண்டியத மூடு தம்பி. வயசுக்கு அந்த புள்ளைல நாங்க நிக்கோம், எங்க முன்னாடி நிக்கியா எங்களுக்கு சங்கோச்சமா இருக்காது? யார் வயசுக்கு வந்த புள்ளைல? என்ன பெரியவரே, கண்ணுக்குன்னு தெரியல என்ன? தங்கம், இந்த பெரியவருக்கு யாருன்னு தெரியல, கண்ணுக்குன்னு தெரியல, வயசாகி போச்சுல அவருக்கு. பெரியவரே, நாங்க தான். நீங்க வயசுக்கு வந்த கோமரிலு. என்ன தம்பி புசுக்கு இப்படி சொல்லிட்டியா? நாங்களும் வயசுக்கு வந்த கோமரிகள் தான். நீங்க என்ன தம்பி 10 பிள்ளைல பத்திருக்கோம், எங்களை பார்த்து இப்படி கேட்டு விட்டீல? கண்ணு கட்டுதே. நாங்களும் ஒரு நேரத்துல வயசுக்கு வந்த கோமரிலு தான். என்ன இப்ப கொஞ்சம் வருஷம் ஆகி போச்சுது, அவ்வளவுதான். ரொம்ப 50 வருஷம் ஆகுது, அவ்வளவுதான். ஒரு தலைமுறையை தாண்டி போச்சுது, இப்பதான் நீங்க வயசுக்கு வந்தீங்களா? ஒரு தலைமுறை தாண்டி போச்சுதா? ஒரு தலைமுறை தாண்டிய பல நாள் ஆகி போச்சுது, இப்ப வயசுக்கு வந்துதான். கோமரிகள், அந்த கோமரி. ஒரு யுகம் ஆனா பல யுகம் ஆனாலும் நாங்க கோமரியா இருந்து தானே கிளவியா இருக்கோம். அப்படி சொல்லு தங்கம். சப்போ முடியலையே. இங்க பாருங்க தம்பி, நாங்க கோமரிங்க தான். முடியல நடிச்சு போச்சு, அதுக்காக நான் கண்ணாடி போட்டுக்கிறது ஸ்டைலுக்கு தம்பி. நானும் தான். இப்பதான் இந்த 2 கிளைகளுக்கும் இளம ஊஞ்சலாடுது. தம்பி ரொம்ப ஆடாதீங்க, இன்னும் 5 வருஷம் போனா நீங்களும் என்னங்க மாதிரி தான். ஒரு யுகம் கடந்துரும், பார்த்து பேசுங்க. என் இளம போச்சு, என் சந்தோஷம் போச்சு, என் வாழ்க்கை போச்சு, எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாலே. போச்சு, ஒரு யுகமே முடிஞ்சு போச்சு. என் வாழ்க்கை நாசம் பண்ணிட்டாலே. எங்க ஆதிரா பயவுலைக்கு டிரைவரா வரதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்.
ஆமா, ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என்ன தம்பி ரொம்ப தான் சலிச்சுக்கிடுதியா? ஆ, உங்க மேடவை நினைச்சு ரொம்ப சலிச்சுக்கிட்டேன். எங்க ஆதிரா பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இல்ல தம்பி தெரியாம தான் கேட்கும். எங்க ஆதிரா பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவ இப்பத்தான் இப்படி இருக்கா. அவ தன்னைத்தானே வெறுத்து இருக்கா. ஒரு நேரத்துல இந்த ஆதிரா பைய உள்ள பாக்கறதுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அப்பமெல்லாம் நீங்க அவளுக்கு டிரைவரா இருந்தா இப்படி இருந்திருக்க மாட்டிய. வேஷ்டி சட்டை போட்டுட்டு வந்திருப்பிய. ஏன்னா அவளுக்கு வேஷ்டி சட்டை கட்டுறதான் பிடிக்கும். வேஷ்டி சட்டை கட்டிட்டு வந்தா அதுதான் அவளுக்கு பிடிக்கும். உன்ன மாதிரி பொறுக்கி மாதிரி ட்ரெஸ்லாம் பண்ணா அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உன்ன மாதிரி பொறுக்கி மாதிரி கொப்பையில அவ ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டா. தம்பி எங்க ஊர்ல இந்த புள்ள கொஞ்சம் அழகா இருக்கும் பார்த்துக்க. சுருண்ட முடி அதுமா ஆள் வெள்ளை வெள்ளேன்னு. அவளும் போடுற தாவணிக்கும் அவ்வளோ பொருத்தமா இருக்கும். அப்படி இந்த சினிமாக்காரி மாதிரி இருப்பா பார்த்துக்க. ஆனா எவ்வளவு அழகா இருந்தாலும் சரி அவகிட்ட இந்த சில்லாட்ட புத்திய பார்க்கவே முடியாது. அமைதலான புள்ள. அவ அரட்டடிக்கிறதெல்லாம் அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும்தான். அவ சிரிக்கணும்னா அவ கூட்டாளி கூட மட்டும்தான் சிரிப்பா. வேற அங்க நின்னு சிரிச்சோ இங்க நின்னு சிரிச்சோன்னு சிரிக்கவே மாட்டா. கோபத்தை கூட காட்ட மாட்டா. சொல்ல போனா அந்த குறுப்புலே அதுதான் அப்பாவி பய உள்ள. ரொம்ப யோசிக்க தெரியாது. ஆளு அழகா இருப்பான்னு அதுக்கேற்ற மாதிரி அறிவு இருக்காது. அவ பாட்டுக்கு அவ உண்டு அவ வேலை உண்டுன்னு சுத்திக்கிட்டு அலைஞ்சா பாத்துக்க. அந்த தாவணியை எடுத்து சொருவிக்கிட்டு ஒரு சுத்து சுத்துவா பாரு. அப்படி வானோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவதை மாதிரி இருப்பா. அவன் இப்படி மாறுவான்னு யாருக்கு தெரியும்? தம்பி வானோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவதை மாதிரி இருப்பா. இந்த ஊரு பயில்வலே அவ பின்னாடி சுத்துவானுவ. அந்த புள்ள எவனையும் ஏறெடுத்து பார்க்காது. அவ பேருக்கேத்த மாதிரி ஆளும் அழகு போல. அப்படி வானிலை மாதிரி அவ முடி சுருண்டு கிடக்கும். எலுமிச்சம்பழம் கலர்ல ரொம்ப ஊர்வசியா அவ அழகுக்கு முன்னாடி தோத்து போயிடுவாங்க. அப்படி ஒரு பாரு பாப்பா பாரு. 80 வயசு கிழவி எங்களுக்கே போறாம வரும். அவ்வளவு அழகா இருப்பா. அவளை பத்தி என்ன தம்பி உங்களுக்கு தெரியும்? அவ ஏறெடுத்து பார்த்ததுன்னா அது சொல்லக்கூடாது. அதை பார்க்கறதுக்கே 1000 கண்ணு வேணும் அந்த காதலை பார்க்கறதுக்கு. அதான் சொன்னமே வேஸ்ட் சட்டை கட்டினோன்னு தான் அவனுக்கு பிடிக்கும். அப்படித்தான் ஊரில் 1000 பசங்க இருந்தாலும் 1000 வசதியான பயில இருந்தாலும் அவ தேர்ந்தெடுத்ததே சின்ன துறையை தான். அப்படி தெருவில் இறங்கி வருவா பாரு. போறியா? ஒன்ன பக்கத்துக்காக இங்க நம்ம வயலுக்கு போச்சோன்னாவ அங்க மாட்டை பத்தி விட்டுட்டு ஒன்ன பக்கத்து இங்க ஓடி வந்தா வேற ஒண்ணு கிட்டவாடி மாட்டியா? உங்க பேர் சோதிக்காத. அப்படி கிழிச்சு எடுத்துறேன். கிட்டவாடி. ஏற்கனவே கிழினதே இன்னும் வலி போகல. வலிச்சிட்டோ? என்ன? அது ஏன் மிஸ்டேக் இல்ல, ஓ மிஸ்டேக். மிஸ்டேக்கா? ஆமா, இவ்ளோ பட்டு போல இருந்தானா நான் லைட்டா தண்ணி கிள்ளுனே. இங்க பாருங்க, என் இடுப்ப பாருங்க. நீங்க லைட்டா கிள்ளுனீங்க. எங்க காட்டு பாப்போம். அத சாக்க வச்சு மறுபடியும் இடுப்ப பாக்கிறதுக்கா? இல்ல, இடுப்ப கிள்ளிட்டு தட விழுந்துட்டுனேல. ஆடா ஊதி விடலான்னு காட்டு பாப்போம். அண்ணா வேண்டாம். ஓய், உன்னை பாக்கக்கு வந்திருக்க. எங்க பாரு, ஊருக்குள்ள போனா உன்னை பார்க்கவே முடியாது. இங்க எப்படியாவது வயக்காட்டுல ஏதாவது பார்த்தாதான் உண்டு. கிட்ட வா. இங்க யாருமே இல்ல. வாடு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கதான் நிக்கல. நான் வர மாட்டேன். நான் பாம்பு பிடிக்க போறேன். பாம்பு பிடிக்க போறியா? ஆமா, தங்கங்களே என்கிட்ட வம்பு இருக்கு. அதான் பாம்பு பிடிச்சி தங்கங்களை வீட்டுக்குள்ள வந்து போட போறேன்.
அடி அந்த பாம்பை நீ எப்ப பார்த்தாலும் பிடிச்சிக்கிட்டே அலையுத. எனக்கே அது ஒருப்பா இருக்கு. அம்மா, அதை எப்படி நீ பிடிக்க? ஊர்லயே பாம்பு பிடிக்கவா நீ ஒத்திதான்? அது சின்ன வயசுல பழகிட்டேன். நீ பாம்பு பிடி. அந்த தமிழ் இல்ல தேலை பிடிச்சிட்டு அலையுதா. அந்த மீனா நண்டை பிடிச்சிட்டு அலையுதா. போத வரைக்கும் இந்த ராணி தவக்கலையை பிடிச்சிட்டு அலையுது. சோப்பா, என்னடி புள்ளைய நீங்க? அது வேற இல்ல, யார் யாரும் எங்களுக்கு பிடிக்கலையோ, யாரெல்லாம் எங்களை பஞ்சாயத்துக்கு கூப்பிடுதாவளோ அவி வீட்டுல கொண்டு போட்டு வந்துருவான். அதுக்குதான். அப்போ அன்னைக்கு ராமசாமி என்ன வீட்டுல பாம்பு கிடந்தது. ஆமா, ஒரே ஒரு மாங்க தான் பறிச்சேன். பஞ்சாயத்தை கூட்டிட்டாவல்ல, அத பாம்பு பிடிச்சி வீட்டுல கொண்டு விட்டுட்டு வந்துட்டேன். அது சரி, இன்னைக்கு எதுக்கு தங்கங்கள் வீட்டுல கொண்டு பாம்பு போட போற? இன்னைக்கு பஞ்சாயத்தை கூட்டினதே தங்கங்கழுவி தானே. பாதி நேரம் தங்கங்கள் கூட தாண்டி இருக்க. ஆமா, ஆனாலும் இன்னைக்கு தங்கங்கழுவி எங்களை பஞ்சாயத்தை இழுத்து விட்டுட்டு. அதான் உங்க கூட்டாளி சாலம பையன் இருக்கான காப்பாத்துதுக்குன்னு திருட்டு பையன். இங்க பாருங்க, திருட்டு பையன்னு சொல்லாதீங்க. அது ஜபா ஃப்ரெண்ட். கோட்டு கலவடி போய் ஒளியிலே அதெல்லாம் போட்டுட்டு யாரும் இல்ல. வா வருவாங்க பாருங்க. நான் வர மாட்டேன். அப்படி சொல்லாதடி. இங்க பாருங்க, நான் உங்களை காதலிக்கிறேன்னு சொல்லவே இல்ல. சும்மா சும்மா என் பின்னாடி வரக்கூடாது சொல்லிட்டேன். காதலிக்குன்னு சொல்லியா? அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கொடுத்துட்டோமே. அது ஆனா நான் காதல சொல்லல. அது சரி, உள்ள அழகான புள்ள நீதான். நான் உள்ள இல்ல எவ்வளவோ இருக்கா இருந்தாலும் உனக்கு எதுக்கு என்ன பிடிச்சதே? அது அழகு தேவதை மாதிரி இருக்க. எப்படி என்ன பிடிச்சதே? இவ்வளவு அழகா இருக்க, எப்படி பிடிச்சதே? நீங்க பேசி சட்டை கட்டுற ஸ்டைல் தான். இதனால பிடிச்சதா? வேற என்கிட்ட எதுவும் உனக்கு பிடிக்கல? இல்ல, பிடிக்கல. இதான் பிடிச்சிருக்கு. இத பிடிச்சிருக்கு. என் அழகு, என் தோற்றம் இல்ல. ஓகே, அப்ப நான் இருக்கே 10 செட்டு வேஸ்ட்டு வாங்கணும் போடுங்க. நல்ல நேரம் நான் மூலையில போய் சாரம் கட்டினா. நல்ல நேரம் பத்தியா நான் வேஸ்ட்டு கட்டிருக்கேன் பத்தியா? ஆமா. ஆமா, அவளுக்கு தேவதை. அந்த சைடு பாம்பு போதான்னு பாரு. எந்த சைடு? அந்த சைடு. எந்த சைடு? அப்படிதான் பாத்துக்கிட்டே. நிஜமா போதா? ஆமாமா போகுது பாரு. விடுங்க. எங்க விட சொல்ற? என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துறாங்க. விடுங்க. என்ன பிடிச்சிருக்கா? பிடிக்கல. சரி, பிடிக்கலன்னு அடி பாப்போம். அடியா? பிடிக்கல கண்ணத்துல ஒரு அடி பாப்போம். அதெல்லாம் அடிச்சிருவேன். அதான் சொன்னேன், கண்ணத்துல ஒரு அடி பாப்போம். பிடிக்கலன்னு சொன்னல, அடி பாப்போம். வேண்டாம். என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டல, நீ அடிக்கணும். விடுங்க, நான் போறேன். இப்ப யாரும் குளத்துக்கு வர மாட்டாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். இல்ல, நான் போறேன். இப்ப யாரும் வர மாட்டாங்க. இல்ல, நான் போறேன். இவங்க வந்துருவாங்க. நான் போறேன். பரு என்ன யாசிட்டு கிடப்பாளுங்க. நான் போறேன். என்ன விடுங்க. எனக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அழகு தேவதை மாதிரி இருக்க. சரி சரி, விடுங்க. சரி, உனக்கு கூட நான் விட்டுறேன். கொடுக்காங்க பாருங்க. ஒட்டுங்க சொல்லிட்டேன். எங்க பாரு, கொடுக்காம விட மாட்டேன். உனக்கு கொடு. முடியாது. சோதிக்காதடி, அதான் யாரும் இல்லையே. கொடு. சும்மா இருங்க, நான் கொடுக்க மாட்டேன். அப்படி சொல்லாதடி, கொடு. யாரும் இல்ல பாரு. லைட்டா வந்து கொடு. மாட்டேன். ஏன்டி? உனக்கு தான் என்ன பிடிக்கும்ல, கூட. மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. யாராவது வந்துருவாங்க. நான் போறேன். என்ன விடுங்க. போறேன். பயமா இருக்கா? ஆமா. சரி, எங்க தோட்டத்துக்கு போமா? அங்க வேண்டாம். நீங்க வேற மாதிரி மாறிடுவீங்க. நான் வர மாட்டேன். இல்ல ஒண்ணும் பண்ண மாட்டேன், பேசிட்டு இருக்கலாம். அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இப்ப போலாம், சரியா? மாட்டேன். அங்கேயும் மாட்டேன், இங்கேயும் மாட்டேன்னா என்ன சோதிக்கடி நீ. அப்ப உனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல, போ. போவேன். போடி, போ. உன்னைய சுத்தி வரல, எனக்கு தேவைதான். ப்ளீஸ் டி, உன்னை நினைப்பாவே இருக்குடி, ப்ளீஸ் டி. மாட்டேன். சரி, இங்க போய் வந்தா நான் ஆத்துக்கு போமா? அதான் நான் காலையில குளிச்சிட்டு வந்துட்டேனே. ஆமா, இப்ப நான் குளிக்க தான் உன்னை கூப்பிட்டேன். வாடி போல, உன்னை கூட நான் கிளம்புறேன். கூட்டிட்டு நான் பாட்டுக்கு போறேன். முடியாது. சரி, அப்ப நான் கொடுக்கட்டா? அவளுக்கு திட்டுவாளுங்க. அவளுக்கு திட்டுவாளுங்களா? அப்ப இதை கொண்டு எனக்கு சொல்லிருவியா? அது தெரிஞ்சிருது. நான் சொல்லாமலே அவங்களுக்கு தெரிஞ்சிருது. இதெல்லாம் மாதிரி சொல்லுவாங்க. சரி, இங்க பாரு, இப்ப அவளுக்கு எவ்வளவு இல்ல, நான் கொடுக்குறேன். அவளுக்கிட்ட சொல்லாத, நம்ம அப்பப்போ கொடுத்துக்கலாம், சரியா? இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. பயமா இருக்கு. அப்போ நீ கொடு. மாட்டேன். இவன் கெஞ்சினா வேலை நடக்காது. சரி, அந்த பாம்பு போய்கிட்டு இருக்கு பாரு. எஸ்கே, நான் திரும்ப மாட்டேன். நிச்சயமா சொல்றேன். அங்க பாரு, அங்க பாரு. மாட்டேன். அழகு பொண்ணு, அழகு பொண்ணு. ஏன் பொண்டாட்டி? இந்த சின்னத்துல பொண்டாட்டியா? சின்ன அழகா இருக்கா? நான் போறேன். நான் போறேன். வேண்டாண்டி. இல்ல, நான் போறேன். சரி, அப்போ உன்னை கொடுத்துட்டு போ. சாயங்காலம் மொட்டை மாடிக்கு வரேன். அங்க வந்துருங்க. நிஜமா? நிஜமா. நைட்டு 7 மணிக்கெல்லாம் வந்துடுவேன், சரியா? அப்போ காத்துட்டு இருக்கேன். மொட்டை மாடிக்கு கரெக்டா வந்துடணும். சத்தியமா வந்துடுவேன், சரியா? அப்போ வந்தா கொடுப்பியா? அது மாட்டேன்.
சரி சரி நீ வந்தா போதும் சரியா நான் உனக்கு ஏதாவது வாங்கி வச்சிருக்கட்டா உனக்கு என்ன வேணும் ஒண்ணு வேண்டாம். அன்னைக்கு நகை பரிசு முடிஞ்சிட்டுனால நான் வாங்கிட்டு வரேனா அந்த ரோஸ் கலர் வாங்கி தருவீங்களா? சரி ரோஸ் கலர் வாங்கி தரேன் வேற ஏதாவது வேணுமா இல்ல நகை பாலிஸ் மட்டும் போதும். போவேனா வேண்டாம் கேண்டி வேண்டாம். இல்ல பூ வாங்கி தருவேன் சரியா அந்த எல்லாரும் பூ யாதுன்னு கேட்பாவ வேண்டாம். அங்க தங்கிய நச்சு தோட்டத்துல பறிச்சு வச்சுக்கிட்டேன்னு சொல்லி அதுதான் காலையில மீனை பறிச்சுட்டு போயிட்டால. வேண்டாம். அப்புறம் எல்லாரும் பூ யாதுன்னு கேட்பாவ. நான் மாட்டிக்கிடுவேன். வேண்டாம். சரி நான் பூ வாங்கி வைக்கேன் என்கிட்ட பேசிட்டு இருப்பல அப்ப மட்டும் தலையில வச்சுக்க சரியா சரி அப்புறம் நான் போறேன் விடுங்க. இல்ல ஒண்ணு கொடுத்துக்கிட்டா வேண்டாம். ஒண்ணு கொடுத்துக்கிட்டேன்னு ஒண்ணு ரெடி சும்மா ப்ளீஸ் ப்ளீஸ் அவ ஆளு அழகி, அவ காதலும் அழகி. இன்னைக்கு இப்படி கத்தி கத்தி பேசுறாள, ராட்சசி மாதிரி ரவுடி மாதிரி பேசுறா. ஒரு நேரத்துல அவ வாயிலிருந்து வார்த்தையே வராது. உளுங்கி உளுங்கி தான் பேசுவா. அதுவும் சின்ன துறையை கண்டுட்டா அறவே பேச மாட்டா. அவளும் இந்த ஊர்லயே அப்படி லவ் பண்ணாவ. காலை செஞ்ச விதி. எங்க ஊர்லயே அவ காதலை பார்க்கறதுக்கு 1000 கண்ணு வேணும். அவங்க காதலே அவ்வளோ அழகா இருந்தது. அவங்க 2 பேரும் இப்படி பிரிஞ்சு போவாங்கன்னு சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலே அவங்க காதலை பார்க்கறதுக்கு 1000 கண்ணு வேணும். அவனும் அம்புட்டு அழகா இருப்பான். அவளும் அழகுல குறைஞ்சவா இல்லை. 2 ஜோடி பொருத்தமும் அப்படி இருக்கும். ஊரு கண்ணு பட்டுச்சா யார் கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. இன்னைக்கு 2 பேரும் எலியும் பூனையுமா இருக்காவ. ஒரு நேரத்துல அவ தான் உலகம்னு வாழ்ந்தவ. இன்னைக்கு அவளை கண்ணில் கூட காண மாட்டுக்கா. இவா என்னன்னா யாரையோ எதிரிய பார்த்த மாதிரி அவனை பார்க்கா. விதி எப்படியெல்லாம் வேலை பார்த்துருக்கு. அது மட்டும் இல்லையா, அந்த புள்ள அவ்வளோ அழகா இருக்கும் பார்த்துக்க. இன்னைக்கு பாரு அவ ட்ரெஸ்ஸை மாத்திட்டா, எல்லாம் மாத்திட்டா. முன்னாடி நைட்டி கூட போடுறதுக்கு யோசிப்பா. தாவணில தான் வருவா. அந்த தாவானில தான் வளம் வருவா. அது என்னமோ தெரியல, அந்த தாவானி அவளுக்குனே கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கும் பார்த்துக்க. எந்த தாவானி போட்டாலும் சரி அவ்வளோ அழகா இருக்கும். பழைய தாவானி தான் போடுவா. அது கூட அவகிட்ட பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கும். பாவம் எப்படிலாமோ அந்த புள்ள வாழன்னு ஆசைப்பட்டுச்சுதே. வீதி அந்த புள்ளைய வாழ விடாம இன்னைக்கு இப்படி வாழ வச்சிருக்கு. அவ சந்தோஷமாலாம் இல்லையா, அவ வெளியில தான் வீரமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிடுதா. மனசளவுல செத்து போயிருக்கா. அவன் தான் உலகம்னு நினைச்சு வாழ்ந்தா. இன்னைக்கு அவனே அவளுக்கு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ எப்படியா சந்தோஷமா இருப்பா? வாழ்றா அவதான். அவெல்லாம் அந்த காதலை விட்டு கொடுத்து போனதெல்லாம் உண்மையிலே உயிரோட செத்ததுக்கு சமையா. அவளை போய் நீ ராட்சசின்னு திட்டிக்கிட்டு இருக்கிய. அவ அப்படிப்பட்ட குணமே கிடையாது. யாரையும் ஊனு கூட கத்தி கூட பேச தெரியாது. பாவம் வாழ்க்கையிலையும் தோத்து போச்சுது, காதல்லையும் தோத்து போச்சுது. நடப்போனமா வாழ்ந்துட்டு இருக்கேன். உசுரோட செத்து போய் வாழ்ந்துட்டு இருக்கா. உசுக்கு உசுரா காதலிச்சனை தூக்கி கொடுத்துட்டு அவன் யார் கூடயாவது வாழ்ந்தா போதுன்னு அவன் ஆசைப்பட்டவளை சேர்த்து வைக்கிறதுக்கு அலைதான். எவ்வளோ கொடுமை. இதே ஊர்ல தான் அவனும் இருக்கான். ஆனா அவனை ஒரு பொருட்டா கூட நினைக்க மாட்டான். ஏறத்து கூட பார்க்க மாட்டேன். அப்படியே போய்கிட்டு இருக்கியா? இங்க பாருங்க தம்பி, யாருடைய நிலைமையும் தெரியாம சும்மா இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. இங்க யாரும் திடீர்னுலாம் மாற மாட்டாங்கய்யா. ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு கசப்பான நிகழ்வு அவங்கள அப்படி மாத்திருக்கோம். அவ வாழ்க்கையில தோத்து போனவையா, காதல்ல தோத்து போனவா, அவ எதிர்காலத்தையே தோக்கடிச்சவா. உயிருக்கு உயிரான காதலை தொலைச்சிட்டு நடப்போனமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்.
அவளை இந்த குளத்துல எங்களாலே பார்க்க முடியல. ஏய், டேய், வண்டி எடு. பேரழகி, ஏய், வண்டி எடுடா. என்ன ஊன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? உன்னதான் சொல்லிக்கிட்டு இருக்க. புரியுதா புரியலையா? அது ஏய், என்னடா? வண்டி எடு. சரி சரி. இங்கே வந்துருச்சுல்ல, காதல் வந்துருச்சு, ஆசையில் ஓடி வந்தேன். இவன் எதுக்கு இவ பல்ல கட்டிட்டு நிக்கான்? டேய், வண்டி எடுன்னு சொன்னேன். எடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கடா காதலே. காதல் வந்துருச்சு. உன்னை பழையபடி மாத்தி காட்டுறேன். பட்டிக்காடு நினைச்சேன், அந்த பட்டிக்காடு தான் இப்போ மனசுல வந்திருக்கு. பட்டிக்காடவே மாத்தி காட்டுறேன். காதல் வந்துருச்சு, ஆசையில் ஓடி வந்தேன். இப்படி கனவாகி போகிறதுக்கு தான் என் வாழ்க்கையில வந்தீங்களா? என் வாழ்க்கைய கண்ணீரில கிடைக்கிறதுக்கு தான் வந்தீங்களா? நான் எவ்வளவுதான் வெளியில சிரிச்சு பேசினாலும் உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருக்கேனே. கண் கலங்காம பாத்துக்கிடுதேன்னு சொல்லிட்டு காலத்துக்கு என்ன அழ வச்சுட்டீங்களே. அம்மா கிட்ட வா. என்னங்க, உங்களை பார்க்க ஆசையா இருக்குங்க. என்ன வந்து கட்டி அணைங்க, ஆசையா இருக்குங்க. என்னங்க 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 உசுரு எடி வாடி, என்கிட்ட பாடு, என்ன பாருடி, என்ன பாரு. தமிழே, என்னால முடியலங்க. அத வந்துட்டேன், நான் வந்துட்டேன். உன்னை தூங்க வச்சுட்டு தான் போவேன், சரியா? என்
கூடயே இருங்க, உங்களை கட்டி பிடிக்கணும் போல இருக்குங்க. கட்டி பிடிச்சுக்க. என்ன ஏண்டி என்ன மறக்க முடியாம இப்படி தவிக்கிற? மறந்து கட்டி என்ன மறந்துடுடி. பாரு, உனக்கு வாழ்க்கை இருக்கு, பிள்ளைய பாத்துக்கணும். இப்படி என்னையே நினைச்சு ஆளாதடி. நீ நினைச்சு ஆளாதடி. மறக்கிறதா? மறக்க முடியாது. என்னங்க? நான் சொல்றத கேளு. என்ன மறந்துட்டு சந்தோஷமா வாழ வழிய பாரு. புள்ள இருக்கான்ல, அவனுக்காக சந்தோஷமா வாழடி. நீ இப்படி தினம் சித்திரப்படுறது என்னால பார்க்க முடியலடி. சந்தோஷமா வாழடி. இங்க பாரு, நான் எப்பவும் கூட தானே இருக்கேன். சந்தோஷமா இருடி. நீங்க என் கூட இருக்கிறது மட்டும்தான் எனக்கு சந்தோஷம். நான் சொல்றேன்ல சந்தோஷமா இருடி. நான் சொல்றேன், நீங்க கூட இருக்கிறது மட்டும்தான் என் சந்தோஷம். வேண்டாது. முடியாதுங்க. சரி வா, காலையில நீ ஆபீஸ்க்கு போகணும்ல, நல்லா தூங்கு. நான் தூங்க வைக்கிறேன். வா, என் தொல்லைப்படுத்துக்க. வா சரி, வா, நான் தூங்க வைக்கிறேன். அம்மா, புள்ள நல்லபடியா இருக்கானா? எல்லாரும் உங்களை மாதிரியே இருக்கான்னு சொன்னாங்க. என் புள்ள என்ன மாதிரி தானே இருப்பான். என்ன அவனை பாக்குறதுக்கு தான் எனக்கு கொடுத்து வைக்க. என் புள்ளைய நான் பார்க்கலடி. சரி வா, அது தூங்க வா. சரி, ஃபர்ஸ்ட் இந்த மட்டிச்சாணியை பூரா அள்ளி போட்டுருவோம். அள்ளி போட்டு அப்புறம் ஏதாவது வேலை பார்க்கலாம். ஐயோ, இந்த மாடு வேற முட்டுமே. ஐயோ, இந்த மாடு முட்டுமே. போவோம் செய்யாது. போராடி. என்ன குறுகுறுன்னு பாக்கா? சார், கொஞ்சம் தள்ளி நில்லுங்க சார். சரி. ஆமா. சரி, மாட்டு சரி, நீ எல்லாம் கூட வேற யாராவது பார்க்க சொல்லியிருக்கல, இதுக்கு இப்படி அள்ளிட்டு இருக்க? என் வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன். இது ஒண்ணும் வேலை இல்ல. போ, வீட்டுக்குள்ள போ. இல்ல, இது என் வேலைதான். நான் சொல்றேன்ல, வீட்டுக்குள்ள போ. மாட்டுச்சாணி அள்ளணும், இல்ல முதல்ல மயசுவாங்க. நான் சொல்லிட்டு கேப்பியா, நான் அவங்க சொல்லிட்டு கேப்பியா? நான் சொல்றேன்ல, உள்ள போ. இல்ல, நான் சாணி அள்ளணும், தள்ளுங்க. எப்பச்சும் நீ கேட்க கூட முடியல இருக்கல. நீ இல்ல, ஏன் கத்துறீங்க? கத்துறா, சொல்லிட்டு இருக்கல, போட்டுட்டு போ. இல்ல, அது என் வேலை தானே, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சொல்றது கேளு, போட்டுட்டு உள்ள போ. இல்ல, முதல்ல மயசுவாங்க. நான் முதல்ல இல்லையா, போதுமா? நான் சொல்றேன், உள்ள போ. இல்ல, இப்பதான் முதலியம்மா சீக்கிரம் அள்ளி போடுன்னு சொன்னாங்க. இவக்கிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைக்க? எனக்கு சாப்பிடணும், ஏதாவது ரெடி பண்ணு. இது ஒண்ணும் இல்ல, நான் ரெடி பண்ணிட்டேன். என் ரூமுக்கு கொண்டுட்டு வா. டைனிங் டேபிளுக்கு வாங்க. என் ரூமுக்கு கொண்டுட்டு வான்னு சொன்னேன். சீக்கிரம் சீக்கிரம். புரியுதானே? சீக்கிரம் அதை வச்சுட்டு வா. வந்துட்டேன். நேரத்தை கடத்தக்கூடாது. வா வா, உள்ள மணி. என்னாச்சு? பசிக்குது. வந்துட்டேன். இங்க வைக்கிட்டா? எங்க? நான் இங்க வச்சுதான் சாப்பிட போறேன். இங்க கொண்டா. இங்க வைக்க. இங்க வான்னு சொன்னேன், இங்க கொண்டு வான்னு சொன்னேன். சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன். இருக்கட்டும். சரி, நான் வரேன். ஏன்? முதலியம்மா தோட்டத்துக்கு போயிட்டாங்க. வீட்டுல யாரும் இல்லையா? இல்ல. சரி, நான் வெளில எடுத்து வைக்கிறேன். ஏன் இங்க வச்சு சாப்பிட்டா என்ன? நீங்க இங்க வச்சு சாப்பிட மாட்டீங்க. இன்னைக்கு சாப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு சாப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். விருப்பம் தானே? இல்ல, விருப்பம் தானே? உங்க விருப்பம், உங்க வீடு, எங்க வேணாலும் சாப்பிடுங்க. இல்ல, உன் விருப்பம் ரொம்ப முக்கியம். நான் எடுத்து கொண்டு வைக்கிறேன். இல்ல, நான் எடுத்து கொண்டு வைக்கிறேன். வீட்டுல அம்மா இல்லல, எப்போ வருவாங்க? தெரியல. இப்ப நீ எதுக்கு பயந்து பயந்து போய்கிட்டு இருக்க? இங்க பாரு, அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனே, உன் கூட வாழ போறேன்னு. பெருவ என்ன? சும்மா இருங்க, சும்மா அப்படியே சொல்லிட்டு இருக்காதீங்க. அப்போ எப்படி சொல்லணும்?
நான் எந்த விதத்துல தகுதியானவ இல்ல. சும்மா சும்மா அப்படி சொல்லிட்டு இருக்காதீங்க. என்ன தகுதி வேணுங்க? எனக்கு பொண்டாட்டி வர்றதுக்கான எல்லா தகுதியும் உனக்கு இருக்கு. இல்ல, என்ன தகுதி இல்ல. நான் உங்க வீட்டு வேலைக்காரி. இங்க பாரு, நான் இன்னைக்கு கோடீஸ்வரனா இருக்கேன்னா அது ஒன்னாலதான். நீ வந்த நேரம். ஐயோ, அப்பதான் இல்ல. நீங்க கண்ணமா உழைச்சிங்க, மேல வந்தீங்க. உழைச்ச, ஆனா அதுக்கு மூலதனம் கொடுத்தவன் நீ தானே. அதே உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்தவன் நீ தானே. பிடிச்சிருக்கு, புரிஞ்சுக்க நினைக்கிறேன். இல்ல, சரிப்படாது. நான் கிளம்புறேன். ஓ, ஏன் என்ன கிறுக்கு பிடிக்க வைக்கிற? சத்தியமா எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. இறக்க போடுறீங்க. எனக்கு எந்த இறக்கமும் வேண்டாம். மாயம் கட்டி இறக்கப்பட்டாங்களா? தொலைச்சு இறக்கப்பட்டலாம் காதல் வராதடி. இங்க பாரு, பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, மனசார பிடிச்சிருக்கு. இல்ல, இல்ல, என்ன விட்டுருங்க. நானும் உனக்கு ஒரு வருஷமா சொல்லி புரிய வச்சிட்டு இருக்கேன். எப்படி நான் எனக்கு புரிய வைக்கிறேன் எனக்கு தெரியலடி. உன்னை தொட்ட, அதனால உண்மையில எனக்கு இருக்கும் வரல. நீ நடந்துக்கிட்ட விதம், உன் கோணம், இதுதான் இப்போ எனக்கு உண்மையில காதல் வர காரணம். உன் கூட வாழறதுக்கு ஆசையா இருக்கு. இங்க பாருங்க, யாரும் இதை ஏத்துக்க மாட்டாங்க. நீ வேற யாரும் ஏத்துக்கணும்? நீ ஏத்துக்கிட்டா நான் இப்பவுமே வாழ ரெடியா தான் இருக்கேன். இப்பவுமே வாழறதுக்கு ரெடிதான். எனக்கு குட்டி சின்னத்துல வேணும்னு ஆசையா இருக்கு. குட்டி சின்னத்திலையா இருந்தாலும் ஓகே தான், குட்டி ஜனனியா இருந்தாலும் ஓகே தான். சொல்றேன், எனக்கு வேணும். சின்ன தெரியாது சிறனியாது எனக்கு வேணும். எது வந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். கிளம்புறேன்னு. நான் சொல்றது உனக்கு புரியுதா? வேணும். நான் பாரு. இப்போ இல்ல, முழு சமூகத்தோட நடக்கும். ஆனா சீக்கிரம் எனக்கு குட்டி ஜனனியாது குட்டி சின்ன தெரியாது வேணும். இதுக்கப்புறமும் தனி மரமா வாழறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. கண்ணுக்கு லட்சணமா மனசுக்கு பிடிச்ச குணவதி இருக்கும்போது நான் எதுக்கு தன்னந்தனியா வாழணும்? நீ மட்டும் தப்பு நடந்த உடனே நான் தான் புருஷன் நினைச்சு அப்படியே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கல. இலக்கியமா என்ன மனசை சுமந்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கல. கற்புங்கிறது பொண்ணுக்கு மட்டும் இல்ல, ஆணுக்கும் உண்டு. நானும் தான் உங்ககிட்ட பறி கொடுத்தேன். இங்க பாரு, சீக்கிரம் நல்ல முடிவை சொல்லு. சேர்ந்து வாழணும். காத்துட்டு இருக்கேன். அப்படி இல்லைன்னா அப்படி இல்லைன்னா ஒரு நிமிஷம் ஒரு வாரம் வரைக்கும் தான். அப்படி இல்லைன்னா நாங்க என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். சரி, எனக்கு என்ன பண்ணிக்கோங்க. ஆமா, அப்படியே பாத்துட்டே போறேன். வேலையில பாரு, பென்ஷன் கட்டிருக்கேன். சரின்னா ஓகே, இல்லைன்னு வச்சுக்கைய மோத நடந்த மாதிரி தான் பாத்துக்க. செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க பாரு. வைத்தியமா இருக்குன்னு தெரியும். பரவாயில்ல, இப்போ கூட நான் போறேன். போடி போ. எப்போ பாரு போறேன் போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஃபீலிங் அதான் வீட்டுல யாரும் இல்ல. உங்க தங்கச்சி இருக்கா, நான் போறேன். அவ வரமாட்டான். அவளே நம்ம இப்போ சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கா. இங்க பாரு, சீக்கிரம். இல்ல, நான் உங்களுக்கு பொருத்தமானவா இல்ல. அப்பா, ஒரு வருஷம் இப்படியே சொல்லி ஓட்டிட்டேடி. உங்ககிட்ட பெர்மிஷன் இருக்கிறது வேஸ்ட். இங்க பாரு, இப்போ நான் என் வேலையை காட்டிடுவேன், பாத்துக்க. என்ன விடுங்க, என்ன விடுங்கன்னு சொன்னேன். என்ன என்ன புரியல. என்ன விடுங்கன்னு சொன்னேன். சரி விடுத. அது வீட்டு யாரும் இல்ல. எனக்கு கோவம் வரும். கோவம் வருமா? ஆமா, விடுங்க, எனக்கு பயமா இருக்கு. உங்க அம்மா வந்து என்ன திட்டுவாங்க, விடுங்க. சும்மா ஏத்து பேசுடி. ஏத்த பார்த்து பயந்துக்கிட்டேன். இங்க பாரு, உங்ககிட்ட சொல்லு, என் புருஷன் விடு, நான் இப்படித்தான் இருப்பேன்னு சொல்லு. சும்மா இருங்க. சீரியஸா சொல்றேன், என் புருஷன் நான் இங்கதான் இருப்பேன், இப்படிதான் இருப்பேன், என் புருஷன் கூட இப்படிதான் இருப்பேன்னு சொல்லு. என்னால என்ன செய்ய முடியாதுன்னு சொல்லு. இவ்வளவு சொல்றாலே நீங்க சொல்ல வேண்டியதானே? சொல்லாம இருக்கேன் பாரு. அது நீ வாய திறக்க மாட்டேங்கிய, அதான பெரிய பிரச்சனை. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிய. நீ அழுறத பார்க்கவும் முடியல, நீ கஷ்டப்படுறத சகிக்கவும் முடியல. என்ன நீ குரங்காக்கிட்டு இருக்க, பாத்துக்கிட்டே இரு. சரி இரு. எதுக்கு? அச்சாரம் போடுறதுக்கு. அச்சாரம் போடாம விட மாட்டேன். வேணும். கத்திக்க. ஒண்ணு பார்த்தா நான் சிரிப்பாங்க. நீ இவ்வளவு பேசுறியாடி? பேசுமா? ஐயோ ஐயோ, பைந்தாங்களி பைந்தாங்களி. அதான் சொல்லிட்டேனே, அச்சாரம் போடாம விட மாட்டேன்னு. நீ அச்சாரம் போடுறதே நான் போடட்டுமா? உங்களுக்கு போடுறதுக்கு உங்க அம்மா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒழுங்கு மரியாதை விடுங்க. பாருங்க, இப்ப கூட உங்க அம்மா ஒரு பொண்ணு பாத்துருக்காங்க. சும்மா வெண்டி பண்ணிட்டு இருக்காங்க. வெளியில தெரிஞ்சா எனக்கு தான் அசிங்கம். அது மட்டும் இல்ல, உங்க அம்மா என்ன ரொம்ப திட்டுவாங்க. பொண்ணு எதுக்காக நீ இப்ப பயந்துட்டு இருக்க? இங்க பாரு, இப்ப நான் கட்டிருக்க வீட்டுல இருந்து நான் தொடங்கிற பிசினஸ் வரைக்கும் உன் பேர் தான் இருக்கு. நீ பாரு எதுக்கு பயந்துட்டு இருக்க? இங்க பாரு, நீ என்ன முழுசா நம்பல. எனக்கானவா, என் மனைவி, என் துணைவி, அதுனா நீ மட்டும்தான். நான் முடிவு போயிட்டேன். இனி அவளுக்கு இருந்து யாரும் வர முடியாது. உங்க காதலி வந்தா பதில் சொல்லுங்க. திரும்ப உங்க காதலி வந்தா? சரி, நேரத்தை சேரல. எல்லாம் தலைகீழ மாறினதுக்கு அப்புறம் இனி சேர்ந்தாலும் அந்த வாழ்க்கை நல்லா இருக்காது. அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்.
அவ்வளவுதான். இனி சேர்ந்து வாழ்ந்தா வாழ்க்கை நல்லா இருக்காது. அவளும் நிம்மதி இழந்துருவா, நானும் நிம்மதி இழந்துருவேன். எதுவுமே அறியாத வயசுல வந்த காதல சேர்ந்திருந்தா சத்தியமா சந்தோஷமா இருந்திருப்போம். ரொம்ப சந்தோஷமா அனுநியமா வாழ்ந்திருப்போம். ஏன்னா அப்போ அவ மனசுல நான் மட்டும் தான் இருந்தேன், என் மனசுல அவ மட்டும்தான் இருந்தா. இப்போ அப்படிலாம் இல்ல, எல்லாம் மாறி போச்சுதே. இனி சேர்ந்தா நல்லா இருக்காதுடே. இன்னொருத்தருக்கு சொந்தமாயிட்டா. நீ அதை இடி போட்டு கம்பல் பண்ணாத. காதல் வந்தது, கடந்து போயிட்டேன். வலிதான், தீராத வலிதான். ஆனா அந்த வலிக்கு மருந்தா நீ வந்த. அது ஆறாத வடுவாதான் இருக்கும்னு நினைச்சேன். அந்த வடுவும் ஆறும்னு நீ நிரூபிச்சு காட்டின. உன் காதலு, உன் தியாகம், உன் அர்ப்பணிப்பு என்ன அந்த காயத்திலிருந்து வெளியில கொண்டு வந்தது. இப்போ நான் இந்த ஜனனுடைய சின்னத்திலேயே தான் இருக்கேன். மனசை என்ன நம்பலாம். உண்மையை சொல்றேன், உனக்கும் நம்ம பறக்க போற குழந்தைக்கும் உண்மையா இருப்பேன். எவ்வளவு தேடியும் போக மாட்டேன். இனி எவ்வளவு என் வாழ்க்கையில வரமாட்டா. உன்கிட்ட பண்ண தப்ப சத்தியமா வாழ்நாள நினைச்சு கூட நீ பார்க்க மாட்டேன். என் ஆசை, என் காமோ, இச்சை எல்லாத்துவும் உன் கூட மட்டும்தான். இது எங்கேயும் பார்க்க மாட்டேன். சத்தியமா சொல்றேன், உனக்கும் நம்ம பிள்ளைக்கும் உண்மையா இருப்பேன். முழுசா நம்பி உனக்கு கொடுக்கலாம். கொடுப்பல சேர்ந்து வாழணும், சேர்ந்து வாழணும் சீக்கிரம். எனக்கு என் குழந்தை வேணும்டி. உன் கூட சேர்ந்து வாழணும், சந்தோஷமா வாழணும். எனக்கு ஒரு குடும்பம் வேணும். உன் கூட சேர்ந்து ஒரு குடும்பத்தை உருவாக்கணும்னு ஆசைப்படுறேன். 1000 கனவு ஆசைகளோட சுமந்துட்டு இருக்கேன். நீங்க பாரு, நாளைக்கு போய் சேர்றவங்களுக்காக நீ என்ன இழந்துடாத. எங்க அம்மாவை நினைச்சா நீ ஒண்ணும் நினைக்காத. இது உன் வீடு, நான் ஓ சொத்து. தைரியமா வாழலாம். சீக்கிரம் நல்ல முடிவை சொல்லு. ஆனா இன்னைக்கு அச்சாரம் போட விட மாட்டேன். முடியாது, இன்னைக்கு அச்சாரம் போட்டுறேன். முடியாது, முடியாது. என்கிட்ட நீ போக முடியாது. டிரைவர் கொஞ்சம் பாஸ்டா போங்க. மெதுவாக போங்க, ஒன்னும் அவசரம் இல்ல. டிரைவர் கொஞ்சம் வேகமா போங்க. மெதுவாக போங்க. வேலை வெட்டி இல்லல்ல. ஏன் நீ என்ன வெட்டிய முறிய போற? அங்க போய் வம்புதான் இருக்க போற, சண்டை போட போற. முட்டாளுக்கு விளக்கம் கொடுக்க முடியாது. நான் பண்ண போறதே பிசினஸ். அடித்தடின்னு சொல்லி அடித்தடியில சும்மா சாதாரணமா வருது. ஆமாமா, நீ ரவுடி தானே. ஒத்த வாங்கிறாத. ஆமாமா, பாம்பு பிடிச்ச கை தானே. ஸ்டூபிட். ஸ்டூபிட். இனிமேல் நீ பேசினா நானும் எத்து பேசணும்னு முடிவு பண்ணிட்டேன். உனக்கு அதிகாரம் கிடையாது. நீ ஒண்ணு எனக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டாம். மனசுக்குள்ளே காதல் வந்தல்லோ வந்தல்லோ. கோரணி பாட்டுங்க. இவனை முத இறக்கி விடுங்க. இறங்க முடியாது. என்னை பத்தி தெரிஞ்சும் போதாத, அவ்வளவுதான் சொல்ல முடியும். தெரிஞ்சு போச்சு இல்ல, நீ இப்படி வாழ்ந்திருக்கன்னு எனக்கு தெரியும்ல. என்னாலதான் நீ இப்படி மாறி இருக்க. அதெல்லாம் இறங்க முடியாது. எப்போ எனக்கு தூக்கமா வருது, நான் தூங்க போறேன். இருடா, தூங்க வசையில ஏதாவது பண்ணணுமே.